ஃபிஷ்ஷோட பீஸ் எடுக்கிறேன். ஸோ கைஸ், மாங்காய், ஃபிஷ். பேக் டு அனதர் vlog கைஸ். என்ன வீடியோனா ஒரு மேங்கோ ஃபிஷ் கறி தான் வித்தவுட் கோகனட். ஸோ இட்ஸ் on my preparation. So let me go and see what are the ingredients we needed for this gravy. So let me start the video. So guys, let me start the video. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் வச்சாச்சு, ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஸோ கடுகு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தான் இருக்குது கடுகு. பத்து வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். பூண்டு, இஞ்சி பூண்டெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஏன்னா சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு மீடியம் டைமில் ஆனதும் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் எல்லாமே, அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ லெட் வி ஹேட் த மசாலா ஸ்ட்ரைட் நவ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், எல்லாம் ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா அதுவும் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கி கொடுத்துடலாம். மசாலாவை போட்டதோட ரா ஸ்மெல் போன வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ கைஸ், தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஃப்ளேம் கூட்டி வச்சுருங்க. இது ஒரு கொதி ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம இதில் மாங்காய் ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ், நல்லா கொதிச்சிடுச்சு. மாங்காவை ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணுறேன். ஸோ மாங்காய் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிண்டி விட்டுடலாம். மாங்காவை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நல்லா மாங்காய்லாம் போட்டு மாங்காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மீன் ஆட் பண்ண போகிறோம். மீன் மண்டை. ஸோ கைஸ், ஃபிஷ் ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு சுற்றி கொடுத்துருவோம். ஸோ கைஸ், மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம், லோ ஃப்ளேமில். கைஸ், நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக கொதி வந்துச்சு. என்னதாலும் இனிமேல் திறந்து வச்சு வேக வைக்கலாம். கைஸ், மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ மீனெல்லாம் போட்டு நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் தாளித்து ஊற்றணும். தாளித்து ஊற்றுற வேலை பார்க்கலாம். தாளித்து ஊற்றுறதுக்காக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். காஞ்ச மிளகா, சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி விட்டுருலாம். ஸோ கைஸ், நல்லா வதங்கிடுச்சு சாம்பார் வெங்காயம்லாம். ஸோ மீன் குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து ஊற்றிட்டோம். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைன். லைட்டாக இது மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு சுற்றிடலாம். நமக்கு கரண்டி விட்டு கிண்டுறது நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இது மேலே லைட்டாக மல்லி எல்லாம் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம மல்லி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அந்த ஸ்டீம் அப்படியே இறங்கட்டும். அதுக்கடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ்ஷோட பீஸ் எடுக்கிறேன். ஸோ கைஸ், மாங்காய்,
ஃபிஷ். வேற லெவல். இந்த சாம்பார் வெங்காயம் தாளிச்சு ஊற்றுனதுல அந்த கிரேவியில் அப்படி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து ஃபிஷ்லேயே இறங்கியிருக்கு, அந்த மாதிரி கிரேவிலையும் இருக்குது. அடுத்தது நம்ம பண்ணியிருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெயில் தான். ஸோ நார்மலாக தேங்காய் எண்ணெயில் பண்ணாலே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது கிரேவியில். நம்ம அந்த ஃப்ளஷ்ல எல்லாம் நல்லா அந்த கோகோனட்டோட வாசனை, அந்த கோகோனட்டோட அந்த ஃப்ளஷ் சாப்பிடும் போதெல்லாம் அந்த கோகோனட்டோட ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. So hope you guys are enjoying the today's vlog and see you next vlog. Till then, cheers. Bye bye.